கேரளா ஃபைல்ஸ் திரைப்படத்திற்கு தேசிய விருதுகள் கிடைப்பதற்கு காரணம் இஸ்லாமிய வெறுப்பா? இந்த படத்தின் கதை என்ன அப்படின்னா, ஒரு இந்து பெண் கேரளாவில் ஒரு இஸ்லாமியரை காதல் திருமணம் செய்து கொள்கிறார். காதல் திருமணம் செய்து போன பிறகு வீட்டுக்கு போன பிறகு அங்கே அவர் ஒரு மூளைச்சலவை செய்யப்படுகிறார். அப்புறமா ஐஎஸ்ஐஎஸ்க்கு அவர் தீவிரவாதியாக போகிறாரு அப்படின்றது போல கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது படம் வந்த உடனேயே இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. எப்படி ஒரு மதத்தை சிறுமைப்படுத்துவது போல இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்? குளோபல் அஜெண்டா எங்களுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டோம். இதுக்கு என்னதான் தெரிவு? இப்படியே போச்சுன்னா கேரளா இஸ்லாமிக் ஸ்டேட் ஆயிடும். இப்போ அந்த திரைப்படத்திற்கு தேசிய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இல்லை, 2 விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கேரளாவுடைய முதல்வரே கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். கேரளாவுடைய அந்த மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் இருக்கக்கூடிய இந்த படத்திற்கு தேசிய விருதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது ஒரு ப்ரொபகேண்டா மூவி. சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல ப்ரொபகேண்டா மூவிஸ் வந்திருக்கு. தி காஷ்மீர் ஃபைல்ஸ், சாவா, தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர், இன்னும் பல படங்களை சொல்லலாம். ஒரு வெகுஜன ஊடகத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை ஒரு பர்டிகுலர் திசையை நோக்கி திருப்ப வேண்டும், மூளைச்சலவை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருந்து இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாவா அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவுரங்கசீப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் ஒரு அவுரங்கசீப்பை ஒரு மிக மோசமாக சித்தரித்திருக்கிறார்கள். எப்படி அவர் இந்துக்களை கொன்றார் அப்படின்ற அந்த விவரங்களை எல்லாம் அதில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த படம் திரையிடப்பட்ட பிறகு அவருடைய அவுரங்கசீப்புடைய கல்லறை அங்கே மகாராஷ்டிராவில் ஒரு மாநிலத்தில் இருக்கு. அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரமே ஏற்பட்டுச்சு. அந்த கல்லறையை உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்கினார்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, இந்த படம் உண்மையை விளக்குகிறது அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் பேசினாரு. பின்னர் இந்த படத்தால தான் இவ்வளவு வயலன்ஸ்னு சொல்லி அந்த படத்தின் மேலேயே குற்றச்சாட்டை வைத்தார் தேவேந்திர ஃபட்னவிஸ். ஸோ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உண்மைகளை திரித்து மூளைச்சலவை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த கேரளா ஃபைல்ஸ் படமே உச்சநீதிமன்றத்தில் போய் சில உண்மைக்கு மாறான தகவல்களை சொன்னதுனால அந்த எதையெல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டது. ஸோ அப்படிப்பட்ட வரலாறு பெற்றது தான் இந்த கேரளா ஃபைல்ஸ். என்ன சொல்றாங்க, இது உண்மை சம்பவங்களை சித்தரிப்பது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் என்ற அடிப்படையில் வெறும் பெரும்பான்மைவாதத்தையும் மத சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்துக்களையுமே இவர்கள் திணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படங்கள் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரொபகேண்டா மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து மட்டுமே அவர்களுடைய அந்த ஒரு நரேட்டிவை மாற்ற வேண்டும், வரலாற்றை திரிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த படங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காஷ்மீர் ஃபைல்ஸையும் சொல்லலாம். அதுலேயும் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் இருந்தது. இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, இந்த படங்கள் எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகுதா, இல்லை இந்த படங்கள் எல்லாம் படத்தை எடுப்பவர்களுக்கோ ப்ரொடியூசருக்கோ ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கெயினை கொடுக்குதா அப்படின்னா, முக்கியமான படங்களை தவிர 2-3 படங்களை தவிர மற்ற படங்கள் எதுவுமே பெரிய ஃபினான்ஷியல் கெயினை கொடுக்கல. ஆனாலும் வேற வகையான பலன்களை இவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கேரளா ஃபைல்ஸ் மத்திய பிரதேஷ் அரசு அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஏன் டாக்ஸ் ஃப்ரீ எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதற்கு அவர்கள் விளக்க சொல்றாங்க. மத்திய பிரதேசத்தில் ஆன்டி ரிலீஜியஸ் கன்வர்ஷன் லா இருக்கு. சோ அத கேரளா ஃபைல்ஸ் படம் ஊக்குவிக்கிறது. அதனால அந்த படத்திற்கு நாங்க டாக்ஸ் பிரேக் கொடுத்திருக்கோம், இந்த வரி சலுகை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாரும் பாஜகவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது முதல் முறை அல்ல. இப்படி திரைப்படங்கள் வெகுஜன ஊடகத்தின் வாயிலாக மக்களுடைய மனங்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடிய வேலையை ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சிருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யார் அவர்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லர். 1930களிலேயே பிலிம் டிபார்ட்மெண்ட் ஆட்சிக்கு வந்த உடனேயே பிலிம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவாக்கியவர் ஹிட்லர். ஹிட்லருடைய ப்ரொபகேண்டா மினிஸ்டர் கோயபல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. கோயபல்ஸ் உடைய வேலை என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு படம் பார்க்கறது. படம் பார்த்து ஹிட்லருக்கு ரெக்கமெண்ட் பண்றது, இந்த படத்தை பாருங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்களை ஹிட்லர் ப்ரமோட் பண்ணுவார். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோக்கோ இல்ல துவக்க விழாவிற்கோ ஹிட்லர் செல்வார். மோடி அவர்களும் இப்படிப்பட்ட படங்களை ப்ரமோட் செஞ்சிருக்காரு. நம்முடைய இந்த ப்ரொபகேண்டா மூவிஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த மூவிஸை பத்தி நல்ல விதமாக திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். ஒரு பிரதமர்
படங்களை பற்றி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ரமோட் செய்வது போலவோ இல்லை அதை வந்து ஒரு இது செய்யறது போலவோ பேசலாமா என்ற அந்த ஒரு கேள்வி எழலாம். இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒரு விசித்திரமான உண்மை. ஒருவேளை அதை பார்த்து தான் அப்படியே காப்பி பண்றாங்களான்றதும் நமக்கு தெரியல. ஸோ கோயபல்ஸ் என்ன பண்ணுவாரா, இப்படிப்பட்ட இந்த ப்ரொபகண்டா மூவிஸ் அந்த ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கக்கூடிய 1/6 ஆஃப் தி மூவிஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபகண்டா மூவிஸ். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஹிட்லரும் கோயபல்ஸும் ப்ரமோட் பண்ணுவாங்க. நடிகர்களோடு நடிகைகளோடு அவர் இருப்பது போன்ற அந்த புகைப்படங்கள், அவங்க ஒரு விருந்துக்கு அழைத்து அவர்களை கௌரவிப்பது போன்ற அந்த படங்கள் எல்லாம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்குமா. கோயபல்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபில்ம் வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் மீடியம். இம்மீடியட்டா ஒருத்தருடைய உள்ளத்தையும் சிந்தனையையும் ஆட்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மூவிஸ்க்கு இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த ப்ரொபகண்டாவை அவர்கள் அப்பொழுது செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போவும் அதே தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் மூவிஸ், இவையெல்லாம் உண்மையை எப்படி சொல்லியிருக்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு எத்தனையோ பேர் சிலாகித்திருக்கிறார்கள். அதையெல்லாமும் நீங்க பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நாசிஸ் பிளே புக். அவர்கள் என்ன செய்தார்களோ ஒரு ஆல்மோஸ்ட் 70, 80, 90 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன செய்தார்களோ அதை அப்படியே மீண்டும் இங்கே நம் கண் முன்னே எல்லாமே செய்து காட்டி கொண்டிருக்கிறது பாஜக. கேரளா ஃபைல்ஸ் படத்திற்கு விருது கொடுத்ததற்கு திரைப்பட கலைஞர்களே வந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊர்வசி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இந்த படத்துக்கு விருதா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார். ஸோ தொடர்ந்து எதிலெல்லாம் இவங்க அந்த ப்ரொபகண்டாவை புகுத்த முடியுமோ, எதிலெல்லாம் விதைக்க முடியுமோ எல்லா வகையிலுமே வந்து பாஜக RSS ஊடுருவி ஒட்டுமொத்த மக்களுடைய அவருடைய கேப்சர் பண்ணணும், அவங்களுடைய இமேஜினேஷனை கேப்சர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்தியர்கள் இவங்களை தடுத்து நிறுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பன்முகத்தன்மை. ஒரு ஊர்ல ஒரு சொல்ற ஒரு ப்ரொபகண்டா இன்னொரு ஊர்ல அப்படியே மாற்றாக இருக்கிறது. அதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த பன்முகத்தன்மை பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு கதையை சொல்ல வேண்டியதா இருக்கு. சத்தீஸ்கர் பிஜேபி கன்னியாஸ்திரிகளை கைது செய்கிறது, கேரளா பிஜேபி என்ன பண்ணுது, கன்னியாஸ்திரிகளை வரவேற்க செல்கிறது. ஸோ இதை வந்து பாஜகவால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஹிட்லரால ஈஸியாக பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொனோட்டனி, ஹோமோஜினைஸ்டு பாப்புலேஷன், ஒரே லாங்குவேஜ், ஒரே கல்ச்சர். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இதுதான் பாஜகவிற்கு ஒரு பேரிடியாக இருக்கிறது, ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. இந்த படங்கள், இந்த ப்ரொபகண்டா எப்படி நாஜி ஜெர்மனியோடு தொடர்பு இருக்கிறது, எப்படி ஹிட்லர்ஸ் பிளே புக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹர்ஷ் மந்தர் அப்படின்னு ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை வந்து தி ஸ்க்ரால் என்ற அந்த டிஜிட்டல் இதில் வந்து வெளியிட்டிருக்கிறார். சிறப்பாக அதை வந்து விவரித்திருக்கிறார். எல்லா படங்களை பற்றியும் விரிவாக பேசி அந்த படங்களுடைய கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது. அந்த கட்டுரையை கண்டிப்பாக டைம் இருக்கும்போது படியுங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.